வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான வாயில் வச்ச உடனேமே கரையிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பாருங்கள், அதை கட் பண்ணும் பொழுதே அந்த ஸ்வீட்டோட பதம் வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணும் பொழுது பட்டர் மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்பவே சிம்பிளாகவும் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இதில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவில் சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு இது போல் ஒரு ஃபோக் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டும் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்குங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்துட்டு ஜாஸ்தியாக சேர்த்துக்கூடாதுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பொறுமையாக இதே போல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் பொழுது அந்த சுகர் சிரப் வந்துட்டு இது போல் கலர் வந்துட்டு மாறி வரும். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இது போல் கலந்து விடுங்க. பாருங்கள், கலர் இது போல் தேன் கலரில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நுரைச்சி வந்துடக்கூடாது. இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்வீட் செய்ய போகிறோமோ அதில் இந்த சிரப்பை வந்துட்டு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது போல் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். அந்த பால் கூட நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவும் பாலும் கலந்த மிக்ஸை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் கைவிடாமல் கலந்து விடணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு பொறுமையாக அது போல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு வந்துடும், நல்லா இருக்காது. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு சுகரோட தேவைக்கேற்ப கூடுதலாவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடும் பொழுது ஒரு 10 நிமிஷத்தில் இது போல் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்துக்கிறணும். பாருங்கள், நல்லா கலந்து க்ரீமியான பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா திக்காயிடுச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக ஆற வச்சிடலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை வந்துட்டு உடைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த முட்டையை வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அடித்து விட்டுக்கணுங்க. இந்த எல்லோ கலர் வந்துட்டு லைட் எல்லோ கலராக மாறுற வரைக்கும் அடித்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு மிக்ஸை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் இல்லாட்டினா 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அந்த எக்கோட ஸ்மெல்லு வந்துட்டு இருக்காது. இதே போல் எல்லாத்தையும் சேர்த்து விஸ்க் வச்சு ஸ்மூத்தாக அடித்து விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா இதே போல் பதம் வரணும். இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கேரமல் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் இதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வடிகட்டி கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். சின்ன சின்ன கட்டிகள் இருக்காது. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருந்து கம்மியாக வச்சுட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஸ்வீட் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுங்க. அடுப்பில் இருக்கும் பொழுதே ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்க்கும் பொழுது அந்த நைஃப்பில் வந்துட்டு ஒட்டாமல் வரணுங்க. அடுப்பில் இருக்கும் பொழுது ரொம்ப ஸ்பான்ஜியாக பொங்கி தான் இருக்கும். நீங்கள் வேகலைன்னு நினச்சிட வேணாம். கீழே எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா கரெக்டாக செட் ஆகிடுங்க. நம்ம எடுத்து இது போல் பிளேட்டில் மாற்றிட்டு நமக்கு தேவையான அளவுகளில் கட் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படி வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுக்கலாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.